நண்பர் ஷா நவாஸ் அவர்களை பொறுத்தவரை அங்கே அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதியில் ஒரு மருத்துவக் கல்லூரி முன்னாள் அதிமுக நிர்வாகத்தால் அன்றைக்கு கட்ட தொடங்கப்பட்டது. அந்த மருத்துவக் கல்லூரி கட்ட தொடங்கிய இடம் ஊருக்கும் கல்லூரிக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு வயல்வெளியில் ஒரு அதிமுகவின் மாவட்ட செயலாளருக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கிறது என்பதற்காக அந்த இடத்திலே கொண்டு போய் அந்த கல்லூரியை கட்டிவிட்டார்கள். அந்த கல்லூரி அங்கே கட்ட தொடங்கியதற்கு பிறகு கல்லூரி மலமலையென்று வந்தது பிறகு இந்த ஆட்சி வந்து அதை நாம் வேறு இடத்திற்கு மாற்ற முடியாது. ஒரு கல்லூரி வர வேண்டும் என்றால் சுமார் ஒரு 400 கோடி ரூபாய் செலவாகும். அந்த பணம் அங்கே செலவழிந்து கொண்டிருந்த நிலையில் நம்முடைய ஷா நவாஸ் அவர்கள் உண்மையில் மிகப்பெரிய அளவில் அக்கறையோடு ஆதங்கப்பட்டார்கள். இந்த கல்லூரி இங்கே அமைவதனால் நாகப்பட்டினத்தில் இருக்கிற பொதுமக்கள் யாருமே இங்கே போய் சிகிச்சைக்கு போக முடியாது, பலனடைய முடியாது என்பதை பலமுறை எடுத்து சொன்னார். அதற்கு காரணம் ஒரு வயல்வெளியில் அந்த கல்லூரி, சாலை அமைப்புகள் கிடையாது, பாதாள சாக்கடை திட்டம் கிடையாது, பிரதான குடிநீர் குழாய்கள் கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பந்தமே இல்லாத இடத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி. நண்பர் ஷா நவாஸ் அவருடைய கோரிக்கை ஏற்று காவிரியிலிருந்து அந்த கல்லூரிக்கு ஒரு குடிநீர் இணைப்பை ஏறத்தாழ 300 கோடி ரூபாய் செலவில் கொண்டு வந்து தந்தவர் நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். அதேபோல் அங்கே ஒரு 30 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்து வயல்வெளிகளில் புதிய சாலைகளை அணுகு சாலைகளாக அமைத்து அந்த கல்லூரி இன்றைக்கு இயங்குவதற்கு 100% காரணமான மக்கள் பிரதிநிதி என்றால் அது இனிய நண்பர் ஆலூர் ஷா நவாஸ் அவர்கள். அதேபோல் ஒரு மருத்துவத்துறையில் ஒரு விதி இருக்கிறது. ஒரு மாவட்டத்தில், குறிப்பாக ஒரு இடத்தில், ஒரு தொகுதியில் ஒரு மருத்துவக் கல்லூரி வந்துவிட்டால் இன்னொரு அங்கே ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த வட்டார மருத்துவமனை என்பது அது வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுவிடும். ஏனென்றால் மருத்துவக் கல்லூரி இங்கே வந்ததற்கு பிறகு அந்த மருத்துவக் கல்லூரியில் 500, 600, 700 அளவுக்கு படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனையும் வந்து விடுகின்ற காரணத்தினால் அங்கே ஏற்கனவே இருந்த ஒரு 150 படுக்கைகளோடு இயங்கி வருகிற மருத்துவமனையை வேறு பகுதிக்கு மாற்றி விடுவது என்பது விதி. ஆனால் நம்முடைய ஷா நவாஸ் அவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் நீண்ட தொலைவு இருக்கிறது, இந்த மக்கள் இந்த மருத்துவமனையை மூடிவிட்டால், இங்கே இந்த மருத்துவ சேவைகளை தடை செய்து விட்டால் இங்கிருந்து அங்கே போய் மருத்துவ பயன் பெறுவது என்பது மிக கடினமான காரியம். எனவே இந்த நாகப்பட்டினத்தின் நடுவிலேயே 100 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிற இந்த மருத்துவமனை இங்கிருந்து அகற்றப்படக்கூடாது என்பது மட்டுமல்ல, அந்த மருத்துவமனையை மேம்படுத்தி மருத்துவ சேவைகளை கூடுதலாக்கி இந்த மக்கள் பயன்பெறுகிற வகையில் அந்த மருத்துவமனையை வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். விதிகளை மீறி ஏற்கனவே வகுப்பட்ட விதிகள் இதுவாக இருந்தாலும் கூட ஷா நவாஸ் அவர்களுடைய கோரிக்கையை முதல்வர் அவர்களிடத்தில் தெரிவித்தவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் பிரச்சனை தான் நமக்கு முக்கியம், மக்கள் பலனடைவது தான் முக்கியம், கடந்த கால ஆட்சியில் இந்த தவறு நேர்ந்திருந்தாலும் இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை ஷா நவாஸ் அவருடைய கோரிக்கை ஏற்று அதே இடத்தில் இயங்க செய்யுங்கள், கூடுதலான வசதிகள் என்னவெல்லாம் கேட்கிறாரோ அதையெல்லாம் செய்து தாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த வகையில் அந்த மருத்துவமனை, பழைய மருத்துவமனையை கூடுதலான வசதிகளை செய்து கூடுதல் கட்டிடங்களை எல்லாம் அமைத்து தந்து கூடுதல் துறைகளை ஏற்படுத்தி தந்து அதையும் திறந்து வைத்த பெருமை இனிய நண்பர் ஷா நவாஸ் அவர்களை சாரும். எனவே ஒரு தொகுதியில் மக்கள் நம்மை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். இந்த கூட்டணியில் நாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் கூட்டணிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறார், கூட்டணியின் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கைகளுக்கு எந்த அளவுக்கு செவிமடுக்கிறார் என்பதை உணர்ந்து இனிய நண்பர் ஷா நவாஸ் போன்றவர்கள் அன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வரான நம்முடைய வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களிடத்தில் வந்து கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு நாகப்பட்டினம் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு யார் நின்றாலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கின்ற நிலையை உருவாக்கிய சிற்பிகளில் ஒருவராகத்தான் இனிய நண்பர் ஷா நவாஸ் அவர்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள். அந்த வகையில் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நம்முடைய மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர்கள் குறித்து இங்கே உரை நிகழ்த்தவிருக்கிறார்கள். அதேபோல் நம்முடைய சகோதரி மதிவதனி அவர்கள் அவர் இயக்க மேடைகளில் முதன்முறையாக நம்முடைய சென்னை தெற்கில் ஒரு மகளிர் பேச்சாளர்கள் பங்கேற்ற ஒரு பட்டிமன்றத்தில் பங்கேற்று மதுரவாயல் தொகுதியில் மிக சிறப்பாக உரை நிகழ்த்தி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார்கள். இந்த சகோதரி மதிவதனி அவர்கள் இப்பொழுது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும்
வணக்கத்திற்குரிய தளபதி அவருடைய பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும், நம்முடைய இளைஞரணியின் செயலாளர், தமிழகத்தின் எதிர்காலம் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாக்களாக இருந்தாலும், முப்பெரும் விழாவாக இருந்தாலும், அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் மதிவதனி இல்லாமல் சென்னை தெற்கில் நிகழ்ச்சி இல்லை என்று சொல்லுகிற வகையில் இன்றைக்கு மதிவதனி அவருடைய உரைகள் நம்முடைய கழகத் தோழர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது. அந்த வகையில் அவரும் இங்கே வந்து உரை நிகழ்த்த விட்டிருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய புகழுக்கு வீர வணக்கம் செலுத்துவது என்பது எல்லோரும் பல வகைகளில் செலுத்தி வருகிறோம். அந்த வகையில் சென்னை தெற்கை பொறுத்தவரை இனிய நண்பர் பார்த்திபன் அவர்கள் சொன்னார்கள், அரங்குகளில்தான் புகழ் வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடக்கும் என்று. ஆனால் திறந்த வெளிகளில் நம்முடைய சென்னை தெற்கில் மிகப்பெரிய அளவிலான பொதுக்கூட்டங்களின் வாயிலாக முத்தமிழறிஞருக்கு வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது என்று மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர்களை பொறுத்தவரை அவர்தான் தமிழ்நாட்டின் அதிக ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த ஒரே தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தான். இந்தியா விடுதலைக்கு பிறகு ஒரு முதலமைச்சர் 19 ஆண்டு காலம் முதலமைச்சராக பொறுப்பு வகித்து அதிக ஆண்டுகள் முதல்வராக இருந்த ஒரே தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தான். அதேபோல் 60 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த ஒரே தலைவர் இந்திய அளவில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தான். 1957 தொடங்கி ஏறத்தாழ அவர் நின்ற எல்லா தேர்தல்களிலும் வென்ற மகத்தான தலைவர். 1957 குளித்தலையிலும், 62 தஞ்சாவூரிலும், 67 சைதாப்பேட்டையிலும், 1971 மீண்டும் சைதாப்பேட்டையிலும், 1977 அண்ணா நகரிலும், 80 மீண்டும் அண்ணா நகரிலும், 84 சட்டமன்ற மேலவைக்கும், 89 துறைமுகத்திலும், 91 மீண்டும் துறைமுகத்திலும், 96 சேப்பாக்கத்திலும், 2001 சேப்பாக்கத்திலும், 2006 சேப்பாக்கத்திலும், 2011 திருவாரூரிலும், 2016 மீண்டும் திருவாரூரிலும் நின்று 2016 தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர்கள். இப்படி நின்ற தேர்தல்களெல்லாம் வென்று இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் ஒரு மிக சிறந்த தலைவராக இருப்பவர் மாண்புமிகு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர்கள். அவருடைய பெயரால் தான் சென்னை தெற்கில் நாம் ஒரு 4 ஆண்டு காலம் மிகப்பெரிய அளவிலான உலக சாதனைகளை படைத்திருக்கிறோம். வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு 2020 ஆகஸ்ட் திங்கள் 7ஆம் தேதி உலகமே கொரோனா பேரிடர் காலத்தில் இன்றைக்கு பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளாகி இருந்த நேரத்தில் சென்னை தெற்கில் நாம் ஒரு விர்ச்சுவல் மாரத்தான் ஒன்று நடத்தி கலைஞர் மெமோரியல் இன்டர்நேஷனல் விர்ச்சுவல் மாரத்தான் என்று ஒன்று நடத்தி 28 நாடுகளைச் சேர்ந்த 8540க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஒரு மாரத்தான் நடத்தப்பட்டது. அது ஆசிய சாதனையாக மாறியது. 2021 மீண்டும் கலைஞர் இன்டர்நேஷனல் விர்ச்சுவல் மாரத்தான் ஒன்று நடத்தப்பட்டு 38 நாடுகளைச் சேர்ந்த 19,000 பேர் ஓடி அதுவுமே ஆசிய சாதனையாக மாறியது. 2022 இதே நம்முடைய பெசன்ட் நகர் பகுதியிலிருந்து 43,000 பேர் பங்கேற்ற ஒரு மாரத்தான் நடத்தப்பட்டது. 2023 உலக அளவில் இதுவரை யாரும் நிகழ்த்திடாத சாதனையாக, இன்றளவும் அதுதான் உலக சாதனையாக, கின்னஸ் சாதனையாக 73,000 பேர் ஒரே நேரத்தில் ஓடி கலைஞர் மாரத்தான் நடத்தி கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது. ஆக இருமுறை ஆசிய சாதனைகளும் ஒரு முறை கின்னஸ் சாதனையும் தலைவருடைய நினைவு நாளில் படைக்கப்பட்டிருக்கிறது. இதை இங்கே நினைவுபடுத்துவதற்கு காரணம், அடுத்த ஆண்டு இதே ஆகஸ்ட் திங்கள் 7ஆம் தேதி கலைஞரின் பெயரால் இன்னொரு மகத்தான சாதனை சென்னை தெற்கு மாவட்டம் செய்யவிருக்கிறது. அதை இங்கே வெளிப்படுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். அது என்னவென்று சொன்னால், மாரத்தான் என்பது நிறைய பேருக்கு என்னவென்று தெரியாது. நடப்பது, ஓடுவது, இதைத்தான் மாரத்தான் என்று சொல்லுகிறார்கள் என்று கருதுகிறார்கள். ஆனால் அதுவல்ல. மாரத்தான் என்பது கிரேக்க நாட்டில் இருக்கிற ஏதென்ஸுக்கு அருகில் இருக்கிற ஒரு மாநகரத்தின், கடலோர நகரத்தின் பெயர் மாரத்தான் என்பது. கிமு 490ஆம் ஆண்டு கிரேக்கர்களுக்கும் பர்சியன்களுக்கும் நடைபெற்ற ஒரு போரில் கிரேக்கம் வென்றுவிட்டது என்கின்ற தகவலை மாரத்தானிலிருந்து 42 கிலோமீட்டர் தூரம் காட்டிலும் மேட்டிலும் மலையிலும் ஓடி அந்த 42 கிலோமீட்டர் ஓடி வந்த பைடிபெடிஸ் என்கின்ற ஒரு வீரர், ஒரு இராணுவ வீரர், அந்த கிரேக்க மக்களிடத்தில் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்கின்ற தகவலை சொல்லி
கீழே விழுந்து இறந்து விடுகிறார். அப்படி இறந்தவருடைய நினைவால் அவர் ஓடி வந்த தூரத்தை கால்குலேட் செய்து 42.195 கிலோமீட்டர் தூரத்திற்கான அந்த தூரத்தை மாரத்தான் என்று தொடங்கி 1896 ஏதென்ஸ் ஒலிம்பிக்கில் தொடங்கி இன்றளவும் உலகம் முழுவதும் மாரத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மாரத்தான் நகரத்தில் அடுத்த ஆண்டு 7ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெயரால் கலைஞர் மாரத்தான் அந்த நகரத்திலே ஏதென்ஸிலேயே நடத்தவிருக்கிறோம். அதற்கு காரணம் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற அறிஞர் பெருமக்கள் பிறந்து மிகப்பெரிய அறிவுலகமாக திகழ்ந்த அந்த ஏதென்ஸில் முத்தமிழறிஞர் கலைஞர் என்கின்ற அறிவுலக மேதை அவருடைய நினைவு நாளை அந்த தலைவர்கள் வாழ்ந்த ஊரிலேயே போய் நடத்தவிருக்கிறோம். இப்படி சென்னை தெற்கை பொறுத்தவரை நம்முடைய கலைஞர் அவருடைய நினைவு உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற வகையில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தரமணியை நான் ஏற்கனவே சொல்வேன். தரமணி என்றால் தரமான மக்கள் நிறைந்திருக்கும் ஊர் என்று சொல்வேன். அதாவது ஒரு குவாலிட்டி பீப்புள் என்று சொல்லுகிற வகையில் தரமிகுந்த மக்கள் நிறைந்திருக்கிற பகுதி தரமணி என்றாலும் கூட பாஸ்கரும் ஆனந்தும் இங்கே பேசுகிற போது எங்களை நீங்கள் தோற்கடித்து விட்டீர்களே என்று வருத்தத்தோடு சொன்னார்கள். இது ஒன்றும் பெரிய அளவிலான வருத்தம் இல்லை. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அரைநேல் அமர்த்துவதில் அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள் என்கின்ற வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பாராட்டுதலுக்குரிய பகுதி கழகத்தின் செயலாளர் அன்பிற்கினிய நண்பர் ஆனந்த் அவர்களுக்கும், வட்டக்கழகத்தின் செயலாளர் அன்பிற்கினிய நண்பர் பார்த்திபன் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை, வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.